நம்ம இந்த வீடியோல என்ன ட்ரெண்டிங்கான விஷயம் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல ஒரு தனி நபருக்கு பிரச்சனை வந்தா ஒரு 150 பேரு, ஒரு 100 பேர் வந்து அவருக்கு நீதி கேட்டு வந்து போராட்டம் பண்ணுவோம். இதுவே வந்து ஒரு 25 வயசுல இருந்து 30 வயசு இளைஞரா இருந்தா ஒரு 200 பேர் சேர்ந்து வந்து போராட்டம் பண்ணி அவருக்கு நீதி கேட்டு நம்ம வந்து போராட்டம் பண்ணுவோம். ஆனா திருவள்ளூர் மாவட்டம் காட்டுப்பள்ளி என்ற ஊர்ல வட மாநில இளைஞர்கள் வந்து ஒரு கட்டிட வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ஒரு வட மாநில இளைஞர் வந்து ஒரு தவறு கீழே விழுந்து இறந்துட்டாரு. சோ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அங்க இருக்க வந்து வடமாநில இளைஞர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆயிரக்கணக்கான பேர் சேர்ந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருக்கும் ஒரே குழப்பம். என்னடா இவ்வளவு பேர் எங்கிருந்துடா வந்தீங்க அப்படின்னு சொல்லி, உங்களுக்கு யாரா தமிழ்நாட்டுல போராட்டம் பண்ணா நீதி கிடைக்கும்னு சொன்னது, யாரா உங்களை ட்ரிகர் பண்ணுது அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கேள்வி. சரி போராட்டம் பண்றாங்களே, சரி போலீஸ் போய் ஒரு பேச்சுவார்த்தை வச்சு என்னதான் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தைக்கு போனா, இவங்களுக்கு பேசின தமிழ் புரியலையா என்னன்னு தெரியல, கள்ள தூக்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடப்பாவுமே என்னடா கல்லெல்லாம் தூக்கி அடிக்கிறீங்க, நாங்க தமிழ்நாடு போலீஸ் பேசவே பயப்படுவோம்டா, நீங்க என்னடா கல்லெல்லாம் தூக்கி அடிக்கிறீங்கன்னு சொல்லி பயங்கர டாக் போச்சு. அதுக்கப்புறம் இவங்க கல்ல தூக்கி அடிக்க, அவங்க கல்ல தூக்கி அடிக்க ஒரே பயங்கர போராட்டமா போயிடுச்சு நேத்து. அதுக்கப்புறம் வந்து போலீஸ் வந்து ஒரு பாதுகாப்போட போய் ஒரு 50 பேரை வந்து கைது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் வந்து என்ன ஆக்ஷன் எடுக்க போகுது என்னன்ட்டு கூடிய சீக்கிரம் பார்க்கலாம். ஆனா வந்து எல்லாருக்குமே என்ன கேள்வினா, திருவள்ளூர்ல இவ்வளவு பேர் இருக்காங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல எவ்வளவு பேர் இருப்பாங்க, ஃபுல்லா எங்க பார்த்தாலும் அவங்கதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேரு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் கூட நம்ம வந்து நார்மலா பானிபூரி கடையில தான் பார்த்திருப்போம் நம்ம வடக்கான்ஸ. ஆனா வந்து இப்ப எங்க பாரு ஃப்ரைட் ரைஸ்கள்ல இருக்காங்க, பேக்கரியில இருக்காங்க, எங்க பேங்குக்கு போனா பேங்க்ல உட்கார்ந்து இருக்காங்க, எங்க பார்த்தா இவங்க தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. நம்ம சீமான் அண்ணா அப்பவே வந்து சொல்லியிருக்காரு, டெய்லி ஒரு ட்ரெயின்ல வந்து நார்த்ல இருந்து ஒரு ஆயிரக்கணக்கான பேர் இறங்குறாங்க, இப்படியே போச்சுன்னா நம்ம இங்க இருக்கவங்களுக்கு வந்து வேலையே இருக்காது அப்படின்ற மாதிரி சீமான் சூப்பரா சொல்லியிருப்பாரு. நீங்க வேலை கூட கொடுங்கடா, சாப்பாடு கூட கொடுங்கடா, ஆனா வந்து ஓட்டர் ஐடி மட்டும் குத்துறாதீங்கடா, அதை குத்தா வந்து ஃபுல்லா வடக்கான்ஸ் வந்து நம்ம தமிழ்நாடு ஆக்கிரமிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி சூப்பரா சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து நீங்க ஓட்டர் ஐடி கொடுத்தீங்கன்னா அவங்களே வந்து ஓட்டு கேட்க ஆரம்பிச்சிருவாங்கப்பா, பானிபூரிக்கு ஒரு ஓட்டு போடு, பானிபூரி சின்னத்துல ஒரு ஓட்டை போடு அப்படின்னு சொல்லி சூப்பரா பண்ணா சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு சைடு என்ன சொல்றாங்கன்னா, அப்பா நீங்க பெங்களூர்ல கூட இருந்தா ஃபுல்லா தமிழ்நாடு நிறைய பேர் இருக்கீங்க, முக்காவாசி பேர் அவங்க தான் இருக்கீங்க, அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் சொல்றாங்க. தமிழ்நாட்டுல வந்து வேலை செஞ்சா உங்களுக்கு என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் கேட்கறாங்க. என்னதான் வந்து வேலை செஞ்சாலும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணா வந்து கஷ்டம் தானே அப்படின்னு சொல்லி ஒரு சைடு பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. சோ கவர்மெண்ட் இதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்க போகுதுன்னு பொறுத்து இருந்து பார்ப்போம்.